World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சொற்பொழிவின் முதல் பேச்சாளராக நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் துணை செயலாளர் அவர்கள் தனபாக்கி மேடம் அவர்கள் கர்ம நட்சத்திரங்களுடைய சூட்சுமங்கள் பற்றி கர்ம நட்சத்திரங்கள்லாம் என்ன, அதோட சூட்சுமங்கள் என்ன, அதோட வழிபாடு முறைகள் என்ன, அதோட பலன்கள் என்ன, பலாப்பலன்கள் என்ன, அதை எப்படி சரி பண்ணிக்கணும், அதில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் அதுக்கு எந்த மாதிரி பரிகாரம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ ரீசெண்டாக இப்போ தான் கிளாஸ் எடுத்தாங்க. ஒரு எல்லாருமே ஃபீட்பேக்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் அவ்வளோ சூப்பராக. அது ஒரு 1 மந்த் ஒரு ஃபுல் டே கிளாஸை அவ்வளோ சூப்பராக ரொம்ப நேரம். நாங்கள் யூஸ்வலாக ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முடிச்சிருவோம். பட் அவங்க முடிக்கவே முடியல. கிளாஸ் அவ்வளோ போயிட்டே இருந்து 11 மணிக்கு தான் முடித்தாங்க. ஸோ அந்த எல்லா வீடியோஸ்லாம் வேணுங்கிறவங்கள கூட வாங்கி வச்சு நீங்களாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக இந்த கர்ம நட்சத்திரங்களுக்குரிய கிரக நிகழ்வுகளை, இந்த நெகட்டிவான விஷயங்களை ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அந்த வகையில் அதோடைய சாராம்சத்தோட உங்கள்கிட்ட இந்த மேடையில் இன்றைக்கி பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள வருக என வரவேற்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் 57வது கருத்தரங்களுக்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். எப்போவுமே நம்ம சாயந்தரம் பேசுவோம், கடைசி பேச்சாக பேசுவோம். இன்றைக்கி கால சூழ்நிலை காலையிலேயே பேசுகிற மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் பேசிடலாம். இன்றைக்கி எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு அருமையான தலைப்பு, கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக 27 நட்சத்திரங்கள் இல்லையா, ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்கள், 12 கிரகங்கள், 12 ராசி கட்டம். அப்போ இந்த கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏன் குறிப்பிட்டு சொல்கிறக்கூடியோம்? கர்ம நட்சத்திரம்னா என்ன? கர்ம நட்சத்திரம் மொத்தம் எத்தனை? யாருக்காவது கர்ம நட்சத்திரம் தெரியுமா? யாராவது ஒருத்தருக்காவது? சரி, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இதுதானான்னு தெரியாது. பொதுவாக கர்ம நட்சத்திரம்னா எல்லோரும் என்ன நினைப்போன்னா, நம்மளுடைய 10வது நட்சத்திரத்தை கர்ம நட்சத்திரம்னு நினைப்போம். டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். கர்ம நட்சத்திரம், கர்ம பதிவு, கர்மா நட்சத்திரம் அப்படிங்கிறது. கர்மா நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜென்ம நட்சத்திரனுடைய 10வது நட்சத்திரம். கர்மா தன்னுடைய கர்மா, ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா மகம் நட்சத்திரம், கர்ம நட்சத்திரம். பரணின்னா பூர நட்சத்திரம், கர்ம நட்சத்திரம். சதயன்னா திருவாதிரை, கர்ம நட்சத்திரம். இன்றைக்கி பூசம் ஓடிட்டுருக்கு. பூச நட்சத்திரத்துக்கு கர்ம நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷம். இப்படி 10வது நட்சத்திரங்கிறது கர்மா நட்சத்திரம். கர்ம பதிவுங்கிறது டிஎன்ஏ எனர்ஜி. இப்போ தான் 2 மாதம் முன்னால் தான் நான் பேசியிருந்தேன். டிஎன்ஏ, கர்ம பதிவு, எனர்ஜி, ஆற்றல், சாபம், இதெல்லாம் கர்ம பதிவு. இந்த கர்ம நட்சத்திரம், கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேட் என்ன? கர்மம் அப்படிங்கிறது செயல், கர்மம் அப்படின்னா வினை, நம்மளுடைய செய்வினை கேட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறது தான் கர்ம நட்சத்திரம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கருத்தரங்களை பார்க்க போகிற விஷயம். இந்த கர்ம நட்சத்திரம் 14 மட்டும் சொல்கிறாங்க. 27 நட்சத்திரத்தில் ஏன் 14 மட்டும் கர்ம நட்சத்திரமாக வந்துச்சு? அப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்லும் கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த 14 நட்சத்திரம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? 12 ராசியிலையும் சேர்த்து மொத்தமாக 14 நட்சத்திரம். மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அடுத்தது ரிஷபத்தில் மிருகசிருஷம் கர்ம நட்சத்திரம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். கடகம் ஆயில்யம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். சிம்மம் பூர நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். கன்னி ஹஸ்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். துலாம் சித்திரை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். விருச்சிகம் அனுச நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்.
தனுசு புண்ணியவாங்க, மூலம், பூராடம், உத்ராடம் 3 நட்சத்திரமே கர்ம நட்சத்திரம். மகரம் திருவோண நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். சாரி, மகரத்தில் அவிட்ட நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். கும்பம் பூரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். மீனம் உத்திரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். எல்லாம் எழுதிட்டிங்களா? இதில் யாருக்காவது இந்த சொன்ன நட்சத்திரம் இருக்கா? அஸ்வினி, மிருகசீரிஷம், திருவாதிரை, ஆயில்யம், பூரம், அஸ்தம். என்ன நட்சத்திரங்க? அஸ்தம். ஓகே. சித்திரை, அனுசம், மூலம், பூராடம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. ஓகேவா? இப்போ இந்த கர்ம நட்சத்திரத்தில் பிறந்தாவே பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சரி, கர்ம நட்சத்திரத்தில் பிறந்தாதான் பிரச்சனையானா இல்லை, லக்ன புள்ளி அமைஞ்சாலும் பிரச்சனை. யாருக்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி? உங்களுக்கு அஸ்வினியில் லக்ன புள்ளி. சூப்பர். ஏதா இப்போ என்ன உத்திராடம், தனுசு 2ஆம் பாதம் இல்லை, தனுசில் இருக்கிற உத்திராடம் தான் கர்ம நட்சத்திரம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தசாபுத்தி நடக்கும் இல்லையா? உங்களோட தசாபுத்தி என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தசாநாதனோ புத்திநாதனோ இந்த நட்சத்திரங்கள் இருந்தாலும் ப்ராப்ளம். யாருக்கெல்லாம் என்னென்ன தசை நடக்குதுன்னு தெரியுமா? என்ன கிரகம் அது என்ன நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு தெரியுமா? இந்த 14 நட்சத்திரத்தில் இருக்கா இல்லையா? யாருக்குமே இல்லை. இதுக்கு முன்னால் நடந்த தசை, ஏன்னா அது தெரிஞ்சாதான் இந்த சப்ஜெக்டே உங்களுக்கு புரியும். குரு எதில் நிற்கிறாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடராக வர்றோம், ஜோதிடர்னா முதல்ல நம்மளோட தசாபுத்தியே தெரியலன்னா நம்ம எப்படி? அனுசத்தில் ராகு நின்றுச்சு, அஷ்டத்தில் ராகு முன்னால். நான் பலன் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும். அடுத்தது தசாநாதனோ புத்திநாதனோ இருந்தால் பிரச்சனை. இதான் கர்ம நட்சத்திரம்னா எப்பவுமே பிரச்சனை கொடுக்குமானா கிடையாது. கர்ம நட்சத்திரம் வந்து நமக்கு சந்திரனாக இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் சந்திரன் அந்த சந்திரன் மேலே போகும்போது ப்ராப்ளம்ஸ், கோச்சார கிரகங்கள் போகும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்தது லக்ன புள்ளினா நமக்கு நாமே சூனியம் வச்ச மாதிரி தான். அடுத்தது தசாநாதனாக தான் ப்ராப்ளம். தசாநாதனா ஒரு தசை நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள், இப்போ கேதுனா நமக்கு 7 வருடம், சூரியனா 6 வருடம், சுக்கிரனா 20 வருடம். ஒரு கர்ம நட்சத்திரத்தில் ஒரு நல்ல கிரகமே நின்று தசை நடத்தினாலும் அதுக்கு தகுந்த ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். அந்த கர்மத்தை, அந்த வினையை கொண்டு தான் நாம் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது. சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம், முற்பிறப்பு இல்லையா? 7 வகை பிறப்புகள், 21 தலைமுறைகள். இதுதான் சாபம். 21 தலைமுறையாக நாம் செய்த பாபங்களும் சாபங்களும், நம்மளுடைய 21 தலைமுறை பித்ருக்கள் செய்த பாபங்களும் தோஷங்களும் தான் இந்த கர்ம நட்சத்திரமாக நமக்கு அமையுது. இந்த கர்ம நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் நிற்குது. அதுதான் உதாரணத்துக்கு சூரியன் அஸ்வினன் நிற்கிதுன்னா தந்தை வழி கர்மாக்கள் வந்து கொண்டு அந்த தந்தை வழி கர்மாவை கழிக்க நாம் பிறந்திருக்கிறோம். சந்திரன் என்றால் தாய் வழி கர்மா, ராகுனா பாட்டன், கேதுனா பாட்டி வழி, குருனா நம்ம குழந்தைகள் மற்றும் குரு சாபம், சுக்கிரன்னா மனைவி சார்ந்த பிரச்சனைகள், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், சனினா தொழிலாளர், தொழில் சார்ந்த பிரச்சனைகள். இதுதான் கர்ம நட்சத்திரத்தின் முக்கிய கருது. ஆனால் பொதுவான விஷயமா இருந்தாலும் 14 கர்ம நட்சத்திரங்களும் 14, அதாவது ஏகப்பட்ட வினைகள் கொண்டிருக்கு. நம்ம சொல்கிறத ஒரு 13-14 வினைகளை மட்டும்தான் சொல்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். முதல்ல என்னென்ன கர்ம வினைன்னு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அஸ்வினி தாய் வழி கர்மா, தாயார் வகையில் சொத்து பிரச்சனை, அதிகார துஷ்பிரயோகம்,
மருத்துவ குற்றம். அடுத்தது மிருகசிருஷம். பெண்களுக்கு இழைத்த துரோகம். ஜர்க்காகுதா? கருக்கலைப்பு குற்றம். பெண்களுக்கு தர வேண்டிய குடும்ப சொத்துக்கள் அல்லது அவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தராமல் பெண்களை துஷ்பிரயோகம் பண்ணி அதனால் ஏற்பட்ட சாபம். திருவாதிரை முன்னோர் வழி தற்கொலை சாபம். திருவாதிரை முன்னோர் வழி தற்கொலை சாபம். பிதிர்தோஷம். இந்த பிதிர்தோஷம் எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, யாராவது வீட்டில் காணாமல் போய் இறந்துருப்பாங்க, இல்லை தண்ணியில் போய் இறந்துருப்பாங்க, நெருப்பில் கண்டம், ரயில் அடிபடுறது, விபத்து, அகால மரணம், இதனால் ஏற்படக்கூடிய பிதிர்தோஷங்கள் தற்கொலை சாபம். ஆயில்ய நட்சத்திரம் மரங்களை அகற்றுதல். மரத்தெல்லாம் வெட்டிடுவோம் இல்லையா, வீடு கட்டணும்னா தோட்டம் தோற இருந்துச்சுன்னா மரத்தை வெட்டி வீடு கட்டுறோம். இந்த மாதிரி மரங்களை அகற்றுதல். வீட்டு பிராணிகளை இம்சித்தல். நம் தேவைக்காக வீட்டு பிராணிகளை இம்சிக்கிறது முக்கியமான பிரச்சனை. தம்பதியரை பிரித்தல். யாரெல்லாம் ஆயில்யத்தில் பிறந்திருக்கிறோமோ முன் ஜென்மத்தில் யாரோ ஒரு தம்பதியரை பிரித்து வச்சுருப்போம், இல்லை நம்ம முன்னோர்கள் செஞ்சுருப்பாங்க. அப்போ இந்த ஜென்மத்தில் இந்த அடுத்த சந்ததிக்குள்ளே நம்ம பிரிஞ்சிருவோம், இல்லை நம்மளோட சந்ததியில் இருக்கிற குழந்தைகள் பிரிஞ்சு வாழும். அதுக்கான குற்றம். பிறரை நம்ப வைத்து ஏமாற்றுதல். பூரம் நட்சத்திரம் தன் தேவைக்காக, தன் சுயநலத்துக்காக, தன் இச்சைக்காக பெண்களை துன்புறுத்துதல். பணம் சார்ந்து பொருள் சார்ந்த விஷயங்களில் பிறரை நம்ப வைத்து ஏமாற்றுதல். ₹100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, 10,000 ரூபாய் கிடைச்சிரும். MLM பிஸ்னஸ். மயக்கமான வார்த்தைகளை கூறி பிறரை ஏமாற்றி அதில் போய் ஈமோகோழி, 8 ரூபா வட்டி, ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி மோசடி நடக்குது இல்லையா, இதெல்லாம் பூர நட்சத்திரத்துக்கான காரகத்துவங்கள். அடுத்தது அஸ்தம் குரு துரோகம். குருவிற்கு எதிராக செயல்படுதல் குரு துரோகம். கருக்கலைப்பு குற்றம். நம்பிக்கை துரோகம். சித்திரை தன் உடன்பிறப்புகளுக்கு சரியான பங்கீடு தராமல் சொத்தை ஏமாற்றுதல். உடன்பிறப்புகளுக்கு நிலம் பூமி சார்ந்த வகையில் சொத்தை தராமல் ஏமாத்துறது.
நயவஞ்சகமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பெண்களை ஏமாற்றுறது. அனுசம் ஊர் சாபதோஷம். நான் எம்எல்ஏவாக இருக்கேன். கவர்மெண்ட் என் கையில் பல கோடி ரூபா கொடுக்குது பாலம் கட்ட சொல்லி. நான் வாங்கி 4 அடுக்குமாடி கட்டிக்கிட்டு போனால் போகுது, பாலம் தானே. சிமெண்ட்டுக்கு பதிலாக ஏதோ ஒரு பங்கு சிமெண்ட்டு போட்டு 4 பங்கு மணலை போட்டு பாலத்தை கட்டிட்டு 4வது மலையில் அது இடிஞ்சு போயிடும். அப்போது பொதுமக்கள் சொத்தை அபகரித்து ஏமாற்றி, அப்போ என்ன சொல்லுவாங்க, பாலம் கட்டினாங்க இடிஞ்சிருச்சு, ரோடு போட்டாங்க அழிஞ்சிருச்சு. ஒரு பொது இடம் இருக்குது, அதை உபயோகப்படுத்துறது தன் சுய தேவைக்காக உபயோகப்படுத்துறது. இந்த ஊர் சொத்தை ஏமாற்றுதல் அப்படிங்கிறது தான் ஊர் சாபம். அதே மாதிரி ஊரில் ஒரு நல்ல வரவு செலவு பண்ணிகிட்ருக்கலாம், ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடத்திட்டுருக்கலாம், மொத்தமாக சுருட்டிட்டு ஓடிடுவாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் இன்னார் பையன் இன்னார் பொண்ணு இப்படி ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சாபம் வரும் இல்லையா? இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய இடத்துல கையை வச்சு பிரச்சனை பண்ணி அதுக்கு ஒரு சாபத்துக்கு அளவும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தான் ஊர் சாபம். பொதுமக்கள் பணத்தை, பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டிய விஷயங்களை ஏமாற்றி பிழைத்தல் ஊர் சாப தோஷம், அனுசம். அடுத்தது மூலம். கோவில் சொத்துக்களில் பராமரிப்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது தெய்வ குற்றம். தெய்வ குற்றம் அனைத்துமே இஷ்டத்துக்கு வேண்டிக்கிறது. எனக்கு பையன் பிறந்தா மொட்டை அடிச்சுக்கிறேன், தங்கத்தேர் இழுக்கிறேன், அம்மா தாயே மடி பிச்சை போடு, மாங்கல்ய பிச்சை போடு, அப்படியே உருண்டு பிறண்டு என்ன சொல்லுவாங்க, அங்க பிரதர்சனம் பண்ணுறேன், தேர் இழுக்கிறேன், தெருவில் நிற்கிறேன்னு எல்லாம் சொல்லிவிட்டு சாமி வரம் கொடுத்தோன்னே மறந்துடுறது. சாமி கேட்கவா போகுது, நம்ம தானே இஷ்டத்துக்கு நினச்சிக்கலாம். அப்போது இது சாபமாக வருது. தெய்வத்திடம் வேண்டி நிறைவேற்றாமல் விற்ற குற்றம். போராடம். இவங்க தான் பெரிய ஆள். நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கிற மாதிரி தேவையே இல்லாமல் ஊர் பஞ்சாயத்து இழுத்து ஊருக்கு உபதேசம் பண்ணுறேன்னு போய் பஞ்சாயத்து பண்ணி நாட்டாமை பண்ணி பிரச்சனையை சம்பாதிச்சுக்கிறது நாட்டாமை செய்த குற்றம். அடுத்தது உத்ராடம். அம்மா சின்ன பாளையத்தம்மனுக்கு கூழ் ஊத்துறேன், பெரிய பாளையத்தம்மனுக்கு கூழ் ஊத்துறேன், ஆனால் தேர் திருவிழா வருது, சீரியல் செட்டு போடுறேன், மைக் செட்டு வைக்கிறேன், அன்னதானம் போடுறேன் அப்படின்னு ஊர் ஊராக வசூல் பண்ணி தம் பாக்கெட்டில் போட்டு மிராசு மிராசு ஜாலியாக மைனர் சுற்றுவார். ஸோ தெய்வ பணியை முன்னிட்டு பொருள் தேடி இழைத்த குற்றம். உத்ராடம் தனுசுல இருக்கிற உத்ராடம் மட்டும். அவிட்டம் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அல்லது பங்காளிகளுக்கு சொத்தை பங்கிட்டு தராமல் செய்த குற்றம் கொலை பாதகம். தனக்கு வரக்கூடிய லாபத்தின் பங்கை தொழிலாளர்களுக்கு பங்கிட்டு கொடுக்காதது. வருஷம் பூரா வேலை வாங்கிட்டு தீபாவளிக்கு போனஸ் 60% வருஷம் பூரா வேலை வாங்கிறது முதலாளி, கடைசியில் 2%, 0.5%, 1%. சில இடத்துல போனஸே இல்லைப்பா நட்டமாயிருச்சு,
ப்ராஃபிட் இருக்குது, ஆனால் லாபத்தின் பங்கீடு தராமல் நட்டம்னு சொல்லி கணக்கு காட்டி ஏமாத்துறது. இதெல்லாம் வந்து அவிட்ட நட்சத்திரம். புரட்டாதி, கும்பம் புரட்டாதி ஹைலைட்டே தான். பெண்களை இழிவுபடுத்த, தன் வீட்டுக்கு வாழ வந்த பெண்களை வாழ விடாமல் தடுப்பது, தன்னுடைய மருமகளை கொடுமைப்படுத்துதல், வாழ வந்த பெண்களை இம்சப்படுத்துறது, வரதட்சணை கேட்கறது, சாப்பாடு கொடுக்காம துன்புறுத்துறது, கடன் வாங்கிட்டு ஏமாத்துறது, இல்லைன்னா வட்டிக்கு கடனை கொடுத்துட்டு சொல்லும் போது 2 ரூபா வட்டின்னு கொடுத்து ப்ராமிசர் நோட் எழுதி வாங்கிட்டு அப்புறம் கழுத்தில் துண்டை போட்டு 5 ரூபா வட்டி 10 ரூபா வண்டின்னு அவங்க மேலே கேஸ் போடுறது. முக்கியமாக வாழ வந்த பெண்களை இம்சப்படுத்துறதுனா தான் பூரட்டாதியில் கிரகம் நிற்கிறதோ விழுகிறதோ அந்த மாதிரி. அடுத்தது உத்திரட்டாதி. குலதெய்வ குற்றம். கல்வி, ஒருத்தரோட படிப்பை கெடுக்கிறது, கல்வி பயில விடாமல் தடுப்பது, கல்விக்கு உதவி செய்யாமல் தடுப்பது. இப்போ நமக்கெல்லாம் இல்லை, இதுக்கு முன்னால் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் சிறார் குழந்தைகள் வேலைக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, குழந்தைகளை படிக்க விடாமல் கல்வி பயில அனுப்பாமல் தடுத்து அவங்கள வந்து வேலை வாங்கி அவங்கள படிக்க விடாமல் தடுக்கிறது. நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, படிப்பு வசதி இல்லாமல் இருக்கும், நம்மக்கிட்ட உதவி கேட்பாங்க, நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். இல்லைன்னா நிறைய இடத்துல இப்போ நினைக்கிறோம் நிறைய கல்வி நிறுவனங்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு. ஆனால் இதோட பின்விளைவு என்னென்னா நிறைய டொனேஷன்ஸ் வாங்கி நிறைய இதெல்லாம் வாங்கும்போது இது அடுத்த சந்ததியை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகம் நின்று ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கல்வி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் உத்திரட்டாதி. பொருளாதார குற்றம், பிறருக்கு பணம் தந்து மோசடி, பிறரை நம்பி பணம் கொடுத்து ஏமாறுதல் அல்லது பிறரிடம் பணம் வாங்கி ஏமாற்றுதல். இந்த பூரட்டாதி உத்திரட்டாதியில் யாருக்கெல்லாம் கிரகம் திசை நடத்துதோ பொருளாதார குற்றம் ஈஸியாக வந்துடும், கடனே அடைக்க முடியாது. உத்திரட்டாதியில் யாருக்கெல்லாம் திசை நடக்குதோ, ஒரு கிரகம் நிற்கிது தசாபூர்த்தி நடந்துச்சுன்னா, அல்லது உங்களோட லக்னாதிபதி 2ஆம் அதிபதி கோச்சாரத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, கடனாளியாக ஆயிடுவீங்க. அந்த நட்சத்திரத்தை தாண்ட வரைக்கும் கடன் அடைக்க முடியாது. உத்திரட்டாதியில் கிரகம் இருந்துச்சு, அதுலேயும் புதனெல்லாம் இருந்ததுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக கடனாளி தான். அதுதான் இந்த கிரகத்தோட சாபம். இப்போ 14 கர்ம நட்சத்திரம் தெரிஞ்சிருச்சா, அதோட சாபங்கள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதோட குற்றம். இப்போ இதுக்கு நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இது எப்படி சாபம், இதெல்லாம் நம்ம செஞ்சோமா, என்னடா நான் நல்லா வந்தேனே நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி பார்த்தா 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சாபம் இருக்கும், ஒவ்வொரு யோகம் இருக்கும். நீங்கள் தானே சொல்கிறீங்க மேடம் புஷ்கர நவாம்சம், இந்து லக்னம், லக்ன புள்ளி வந்து புஷ்கரத்தில் இருந்தால் யோகம், திசாநாதன் புஷ்கரத்தில் இருந்தால் யோகம். அப்போ இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் புஷ்கரமே இல்லையா? இருக்குல்ல. அஸ்வினி மூலம் மிருகசீரிஷ சித்திரை தவிர்த்து எல்லா நட்சத்திரத்துக்கும் புஷ்கரம் இருக்குது. இப்போ புஷ்கர பாதத்தில் இருந்தால் யோகம்னு சொல்கிறோம். எப்படி? அதாவது புஷ்கரத்திலே இருந்தாலும் இந்த நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய கர்ம வினைகளை கொண்டு தான் நாம் பிறந்திருக்கோம். அது சார்ந்த பிரச்சனைகள் தான் இந்த ஜென்மாவெல்லாம் நாம் அனுபவிப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா இருக்கோன்னா போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம், அந்த கர்ம வினையை கழிக்க அடுத்த ஜென்மமோ அல்லது நம் சந்ததியோ வரும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் மிருகசீரிஷம் பெண்களை வதை செஞ்சோம், பூரட்டாதி பெண்களை வதை செஞ்சோம், பூரம் பெண்களை, ஏப்பா நான் பெண்ணாகவே பிறக்கிறாங்க. பூர நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்துட்டாங்க, மிருகசீரிஷத்தில் ஒரு பெண் பிறந்துட்டாங்க. எப்படி? அவங்க முன்னோர்கள் செய்த அந்த கர்ம வினையை கழிக்க இந்த ஜென்மத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து அந்த பெண்களுக்கு ஏற்ற அநீதியை வந்து இவங்க வந்து அனுபவித்து கழிப்பாங்க. இப்போது பூரத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா இம்சிக்கிறது அப்படிங்கிறது தான் பூரம், பிறரை துன்புறுத்துதல் அப்படின்னு. அப்போ இவங்க ஒரு மேலதிகாரிகிட்ட துன்புறுத்தப்படுவாங்க.
இல்லை வீட்டுக்காரர்கிட்ட துன்புறுத்தப்படுவாங்க, இல்லை சின்ன விஷயத்துக்கு கூட துன்புறுத்தப்பட்டதா நினச்சிப்பாங்க. அந்த கர்மா கழியிறது அப்படி தான். இதில் ஒவ்வொரு கிரகமும் கெடுபலன்களை கொடுக்கும். இப்போ அஸ்வினியில் சூரியன், ராகு, கேது, சந்திரன் லக்னம் அமைந்தால் கெடுபலன். எழுதிக்கோங்க, முக்கியமான விஷயம் தான். அஸ்வினி லக்னம் சூரியன், சந்திரன், ராகு, கேது. மிருகசீர்ஷம் லக்னம் சந்திரன், குரு, சுக்கிரன். திருவாதிரை லக்னம் சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராகு, கேது. ஆயில்யம் லக்னம் சந்திரன், சுக்கிரன், புதன். பூரம் லக்னம் சந்திரன், சுக்கிரன், லக்னம் சந்திரன், சுக்கிரன். ஹஸ்தம் லக்னம் சந்திரன், குரு, சூரியன். சித்திரை லக்னம் சந்திரன், செவ்வாய், புதன். அனுசம் லக்னம் சந்திரன், குரு, சனி. மூலம் பூராடம் உத்திராடம் எந்த கிரகம் அமைஞ்சாலும் பிரச்சனை தான். விதிவிலக்கு மூலத்தில் கேது, பூராடத்தில் சுக்கிரன், உத்திராடத்தில் சூரியன். அவிட்டம் லக்னம் சந்திரன், செவ்வாய், சனி. பூரட்டாதி லக்னம் சந்திரன், புதன், சுக்கிரன், குரு. உத்திரட்டாதி லக்னம் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். யாரெல்லாம் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்க? அச்சாச்சா, நல்ல வேலை இந்த கிரகம்லாம் நமக்கு இல்லை. ஓகே, சூப்பர், ஒருத்தங்க சொல்லிட்டீங்க. மற்ற கிரகங்கள் அமையும் போது கெடுபலன்கள் குறைவு, இந்த கிரகங்கள் அமையும் போது அதோட பலாபலன்கள் நமக்கு அதிகமாக, அந்த பாவ வினைகளை நினைக்கிறோம். இப்போ சூரியனா, சூரியனுடைய கர்மா பித்திருக்காரகன் இல்லையா? சூரியன் தந்தை வழி கர்மா, தந்தையோட சேர்ந்தது. அந்த மாதிரி நம்மளுடைய மூத்த மகன், நம்மளுடைய ஆளுமை தன்மை எல்லாமே.
சந்திரன்னா மனோநிலை, தாய் வழி அப்படிங்கிறது. செவ்வானா சகோதரன், நம்மளுடைய ஆளுமை அப்படிங்கிறது, நம்மளோட வேலை அந்த விஷயங்கள். புதன் அப்படின்னா தாய் மாமன் வகைரா, மாமன் மச்சனன், நண்பர்கள், நம்மளுடைய அன்றாட வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்கள், கல்வி, விகடத்துவம். குரு அப்படின்னா நம்மளுடைய கல்வி, குழந்தைகள், நம்மளுடைய அனைத்து விஷயமே. அடுத்த சுக்கிரன்னா மனைவி, பெண்கள் சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட பண விஷயங்கள் அப்படிங்கிறது. சனினா தொழில், உடல்நலம், ஆயுள் அப்படிங்கிறது. ராகு கேதுனாவே பித்ருதோஷம். இதுதான் இந்த கர்ம நட்சத்திரங்கள் கிரகங்கள் அமைந்ததுக்கான பலாபலன்கள் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கர்ம நட்சத்திரம்னா என்ன, கர்ம நட்சத்திரத்தோட என்ன வினைகள் அப்படிங்கிறது, அதில் எந்த கிரகங்கள் இருந்தால் அதுக்கு என்னென்ன பலன்கள் அமையும் அப்படிங்கிறது. சரி, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இல்லையா? இப்போ கர்ம நட்சத்திரம்னு சொல்லிட்டோம். இப்போ கர்ம நட்சத்திரம் எல்லாத்துக்குமே பிரச்சனை பண்ணுமானா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள். இப்போ அஸ்வினியில் சூரியன் நிற்கிதுன்னா நம் முன்ஜென்மத்தில் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருப்போம். சந்திரன் நிற்கிதுன்னா தாய் வழி கர்மா. தாய் வழி கர்மா எப்படி அமையும்? இப்போ தாயாரோட அம்மா, அவங்க அம்மாவோட அம்மா இருப்பாங்க இல்லையா, 2 திருமணம் நடந்திருக்கும். யாருக்காவது அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குன்னா, அது சந்திரன் நின்றுச்சுன்னா சோதிச்சு பாருங்க, அம்மா வகையில் 2 திருமணம். அம்மா வழி சொத்துல பிரச்சனை. அம்மாவோட சொத்துக்கு அவங்க சகோதரர்களோ இல்லை அம்மாவோ இல்லை அவங்களுடைய பங்காளிகளோ கேஸ் போட்டிருப்பாங்க. அதிகார துஷ்பிரயோகம், மனசஞ்சலம். நம்மளுடைய ஆத்மாக்காரங்கனான சூரியன் நிற்கும் போது நம்ம ஆளுமைத்தன்மையை இழந்துருவோம், நம்ம மனோபலத்தை இழந்துருவோம். அங்கே ராகு கேதுகள் இருக்கும்போது பூரண கர்மா, பித்ருதோஷம் அப்படிங்கிற விஷயம். மருத்துவ குற்றம், ராகு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் முன்னோர் யாராவது மாய மந்திரம் பண்ணுறவங்க இல்லைன்னா அந்த சாமியாடி இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அந்த குற்றம் ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கோ செய்த தவறான ஒரு விஷயந்தான் இப்போ நமக்கு அந்த கர்மா நிற்கும். அதே மாதிரி பிரச்சனையை சந்தித்து அந்த கர்மாவை நம்ம கழிக்கிறோங்கிறது தான் விதி. அடுத்தது நம்ம மிருகசீர்ஷ நட்சத்திரம்னா பெண்கள் வழியான அதிகாரத்து, பெண்களை துன்புறுத்தல், பணத்துக்காக, உணவுக்காக, குடும்பத்தில் உள்ள பெண்களை சிதைக்கிறது, பேசுறது, சகோதரிகளுக்கு சொத்து பங்கீடு தராது, பெண்கள் ரொம்ப வதச்சுறது, கருக்குற்றம். கண்டிப்பாக பாருங்கள், மிருகசீர்ஷில் குரு சந்திரன் தொடர்பு இருந்தால், ராகுவே இருந்ததுன்னா அவங்க வீட்டில் எப்படியாவது ஒரு அபார்ஷன் நடந்திருக்கும். கண்டிப்பாக அபார்ஷன் நடந்திருக்கும். அதுதான் கருக்குற்றம் அப்படிங்கிறது. தெரிஞ்சே செய்வாங்க, தெரியாமே நடந்திருக்கும், முன்னோர்கள் வழியில் கர்மா. அப்போ தான் அந்த 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 கர்மாவை மைனஸ் பண்ண தான் நம்ம இந்த ஜென்மத்தில் அதில் அந்த கிரகங்கள் நிற்கும். அப்போ அந்த மாதிரி வேதனையை நம்ம அனுபவித்து அந்த கர்மாவை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு. திருவாதிரை தற்கொலை சாபம். யாரோ ஒருத்தர் இல்லை, நம்மளுக்கே அந்த கிரகம் ஒன்று ராகு கேதெல்லாம் அமைஞ்சிருச்சு, சுக்கிரனெல்லாம் இருந்தால் தற்கொலை எண்ணங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கும். 8ஆம் அதிபதியாக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக போயிட்டாருன்னா தற்கொலை எண்ணத்தை தூண்டும். அந்த தசா புத்தியில் சர்வகாலம் ஒருத்தரோட வாயில் வரும், இருக்கிற நேரம் செத்துலான்னு நினைக்கிறேன். இப்படி எண்ணம், செயல், சொல் எல்லாமே அந்த விஷயங்களை தூண்டி கொண்டு இருப்பது தான் அந்த கர்ம நட்சத்திரத்துடைய பலாபலன்கள் அப்படிங்கிறது. நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் காணாமல் போய் இறந்துருப்பாரு, அவருக்கு பிதிர்தோஷம் கழிஞ்சிருக்காது, நீண்ட நாள் தகவலே தெரியாது, இப்படியெல்லாம் நடந்திருக்கும். பித்துர் வழி கர்மா அப்படிங்கிறது தான் திருவாதிரை அப்படிங்கிற விஷயம். ஆயில்யம், மரங்களை வெட்டியிருப்போம், வீட்டு விலங்கு இம்சித்திருப்போம். ரொம்ப ரொம்ப என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஜென்மாவில் தம்பதியர்களை பிரித்து வச்சுருப்பாங்க. அப்போ பிறரை நம்பி மோசம் போகிறது அப்படிங்கிறது, பிறரை நம்ப வைத்து ஏமாற்றுதல், நயவஞ்சமாக ஏமாற்றுதல் செய்வோமா. நம்ம செஞ்சுருப்போம், நம்மனா நாம இல்லை, நம்ம முன்ஜென்ம கர்மா, நம்ம முன்னோர்கள் செய்த வினை. அப்போ அதனால் இப்போ இந்த பிறப்பு. அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான தீர்வு நம்ம தேடிக்கணும். அதில் ஒரு திசை, இந்த நான் சொன்ன கிரகங்கள் திசை நடத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது பூரம், பெண்களை தன் இச்சைக்காக நயவஞ்சகமாக ஏமாற்றி துன்புறுத்துதல். அந்த வேர்டிங்ஸை பாருங்கள், பெண்களை தன் இச்சைக்காக நயவஞ்சகமாக துன்புறுத்தி ஏமாற்றுதல். அதே எவ்வளோ கொடூரமாக இருக்குது, ஏதோ ஒரு க்ரைம் நாவல், க்ரைம் ஸ்டோரி பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய க்ரைம் அது இல்லையா? நம்ம நினைக்கிறோம் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம், ஆண்டாள் மட்டும் சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்க துன்புறுத்தப்பட்டாங்களா இல்லையா, தன்னைத்தானே துன்புறுத்திட்டாங்களா இல்லையா? அப்போ எடுத்துக்காட்டு கரெக்டாக இருக்கா? அப்போ அவங்க தன்னுடைய
பெருமாளை தன்னுடைய மணாளனா நினச்சி அந்த ஏக்கத்தில் அவங்களுக்கு அவங்களே துன்புறுத்தினாங்க. புரியுதா? அப்போது அந்த துன்புறுத்தலுடைய கர்ம வினை அப்படிங்கிறது தான் இந்த பூரம். அதே மாதிரி பொருளாதாரத்துக்காக பிற நம்ம வர்த்தி ஏமாத்துறது, இந்த எம்எல்எம் பிஸ்னஸ், அதில் மல்டி லெவலில் நான் பெருசாக்கி காட்டுறேன்னு சொல்லி பணம் வாங்கி ஏமாத்துறது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஈமுக்கோழி, இதிலெல்லாம் முதலீடு பண்ணி ஏமாந்தோம் இல்லையா, ஒரு காலத்தில் நாம் ஏமாத்திருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த பூரம் அப்படிங்கன்னு சொல்லக்கூடியது. அடுத்தது அஸ்தம். ஹைலைட்டே இதுனா ஒரு குருக்கிட்ட படித்து அந்த குருவை ஏமாத்துறது. குருனா நம்ம எல்லாம் தெரிஞ்சது, நம்ம ஒரு குருநாதர்னு மட்டும் இல்லை, குருனா மரத்தை வெட்டுதல். குழந்தை கருக்கலைப்பு. அந்த அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ இல்லை அந்த கிரகம் இருந்து தசை நடக்கிற காலத்தில் கருக்கலைப்பு அந்த வீட்டில் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ராகுதசையில் நடந்துச்சா? உண்மைன்னு சொல்கிறாங்க. அப்போ அஸ்தத்தை இயக்குங்க. நானே கேட்க வேண்டியதாக இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவங்களுக்கு தான் நடக்கணும்ல, அவங்க சார்ந்த யாருக்கு வேணாலும் நடக்கும். சித்திரை நட்சத்திரம் பங்காளி சண்டை, சொத்து சண்டை, வாய்க்கா வரப்பு சண்டை, எஸ்டேட் எக்கச்சக்கமாக வச்சுருப்பான், பில்டிங்காக வச்சு சம்பாதிப்பான். ஒரு இத்தினோண்டு வயலுக்கு அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுக்க மாட்டான். தண்ணி எடுத்து விடுவாங்க, வாய்க்கால பச்சருக்கு முறை போட்டிருப்பாங்க, என் கிணத்துலேருந்து இப்போ வரவும் பண்ணணும், இதுக்கு சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ அங்கே ஃபுல்லாக டாக்குமெண்டேஷன் பிரச்சனையாக வரும். சித்திரை நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கோ வீடு மண்மனை அமையவே அமையாது. அமைஞ்சாலும் குடி போக முடியாது, அனுபவிக்க முடியாது அவங்களால. அந்த தோஷ நிவர்த்தி பண்ண வரைக்கும் அனுபவிக்க முடியாது. புதன் இருந்தால் டாக்குமெண்டேஷன் பிரச்சனையாகவே இருக்கும். அதில் சுக்கிரன் போய் அமைஞ்சிருச்சுனா தான் சொத்துக்காக திருமணம் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 60 வயசு 50 வயசு இருக்கும், சிறிய பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க சொத்துக்காக. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தான் அந்த நட்சத்திரத்தோட கர்ம வினை. ஏன்னா நம்ம காலதேச வர்த்தமானம் பார்க்கணும். அந்த காலத்தில் இதெல்லாம் செஞ்சாங்க, இப்போ யாரும் செய்யலை, ஆனால் மறைமுகமாக செய்யப்படுது. அனுசம்னா ஊர்ஷாபதோஷம்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி யாரும் போய் பாலம் கட்டுறதுலையோ ரோடு பொருளையோ நம்ம ஏமாற்ற முடியாது. ஏன்னா எல்லாம் அரசாங்கமே ஏமாத்திடுது. நம்ம அவனுக்குன்னு வச்சுக்கிற ஆளுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஊருக்குள்ளே ஒரு பொது கிணறு இருக்குது, பயன்படுத்த விடாமல் பண்ணுவோம். நம்மளோட தோட்டத்தில் இருக்கும் ஒரு பொது வழி இருக்கும், பயன்படுத்த விட்டுருக்க மாட்டோம். அதில் குரு சனியெல்லாம் அமைஞ்சிச்சுன்னா பயங்கரமான தோஷம். அனுசத்தில் குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் கடுமையான ஒரு விளைவுகளை கொடுக்கும். அதுக்கெல்லாம் விதிவிலக்குகள் உண்டு, நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் சொல்கிறேன், அப்போ அந்த தசாபுத்தி காலங்களில் அந்த விதமான கஷ்டங்கள் அனுபவம். ஏன்னா நம்ம தலைமறைவாகிறதுக்கான ஒரு நேரங்காலம் கூட வந்துடும். மறைப்பொருள் ராசி இல்லையா அது. அப்போ நம்ம ஊரை விட்டு போயிடுவோம், அந்த ஊரில் வாழவே முடியாது. அந்த தசாபுத்தி வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஊரில் நம்மளால் வாழ முடியாது. ஊரை விட்டு போயிட்டான்னு ஒரு சாபம் நமக்கு ஏற்படும். அதுதான் ஊர் சாப தோஷம். அடுத்தது மூலம்னா தெய்வ குற்றம். அப்பவே நான் சொல்லிட்டேன், வேண்டுதல் எக்கச்சக்கமாக வேண்டுதல் வச்சுறது இஷ்டத்துக்கு. எல்லா கோயிலையும் கல்லை கண்ட பக்கமெல்லாம் கடவுள் நினச்சி வேண்டுதல் வச்சுருவோம், எதையும் நிறைவேற்ற மாட்டோம். இல்லைன்னா 5 பவுனுக்கு நகை போடுற சாமின்னு வேண்டிக்கிட்டு 5 ரூபாய்க்கு போய் பித்தளை நகை வாங்கி போடுறது. பட்டு புடவை சாத்துறேன்னு காட்டன் புடவை சாத்துறது. சாமிக்கு தேக்கவா போகுது கணக்கு, பில்லு கொடுமா, ஜிஎஸ்டி கட்டினியான்னு பார்க்குறவா அப்படின்னு சாமி கேட்குதா? கிடையாது. அன்னதானம் போடுறேன்னு ஃபுல் மீல்ஸுக்கு காசை வாங்கிட்டு தக்காளி சோறை போட்டுறது சாமிக்கு தெரியவா போகுது. நீர்மோர் ஊத்துறேன்னு சொல்லிட்டு 10 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் தயிரை கலந்துட்டு 20 லிட்டர் கணக்கு எழுதிடுறது. இதுதான் மூலம் உத்திராடம் ரெண்டுமே. பூராடம் பேசாமல் இருப்பான், அவனோட பிரச்சனையை அவன் பார்த்துக்குவான், நாம் போய் நாட்டாமல் பண்ணுறது. என்ன மச்சி வா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறவா அப்படி சொல்லி போய் பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுறது. நல்லா இருந்த குடும்பம், நல்லா தான்டா இருந்தேன், நான் உன்னை கேட்டேனாடா, பஞ்சாயத்து கேட்டேனாடா அப்படிங்கிற மாதிரி போய் பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை கொடுத்துறது. அடுத்தது அவிட்டம். அதே மாதிரி சகோதரர்களுக்கு சொத்து கொடுக்காம நிறைய சண்டைகள். நிறைய இடத்துல சகோதரர்களை கொலை பண்ணிடுவாங்க இல்லையா சொத்துக்காக. ஜமீன்தார்கள் காலத்துல எல்லாம் அப்படி நடந்திருக்குல்ல, மிராசுதாரர் காலத்துலலாம். அதெல்லாம் இந்த அவிட்டம், சொத்துக்காக சகோதரர்களுடன் சண்டையிடுதல் அப்படிங்கிற விஷயம். போராட்டாதி இருக்கலே ஹைலைட்டு. பெண்களை வைத்தல் எத்தனை வீட்டில். இப்போ ரீசெண்டாக ரிதன்யா எல்லாத்துக்கும் தெரியுமா, வரதட்சணை கொடுமை
எத்தனை பெண்கள் அந்த டைமில் ஒரு 4-5 பெண்கள் அதே மாதிரி கேஸ் வந்துச்சு. தேனியில், திருநெல்வேலியில், கோயம்புத்தூர், அந்த மாதிரி பெண்களை வரதட்சணை கொடுமைக்கு ஆளாக்குதல் மற்றும் பெண்களை வந்து ரொம்ப சுதந்திரமாக வாழ விடுறதில்ல. கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்போம், அந்த பெண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது அந்த மாதிரி. அப்புறம் 2 ரூபா வட்டி அப்படி சொல்லிட்டு வட்டிக்கு பணம் கொடுத்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறது. பூராட்டாதை யார் நட்சத்திரங்க? பூரட்டாதை குருவோட நட்சத்திரம். வேற யார் நட்சத்திரம்? சூப்பர், குபேரனோட நட்சத்திரம். குபேரங்கிட்ட கடன் வாங்கினவர் யாருங்க? பெருமாள் கடன் அடைச்சிட்டாரா? அடைக்க முடிஞ்சுதா? அப்போ பூரட்டாதி பொருள் குற்றம் சரியா இருக்கா? உத்திரட்டாதியும் அதே தான், கல்வி பயில விரும்பாமல் இருக்கிறது. உத்திரட்டாதினால கடன் அடைக்கவே முடியாது. அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், உத்திரட்டாதியில் கிரகம் திசை நடத்தினால் கடனாளி எழுதி வச்சுக்கோ. நீ அந்த தசாபுத்தி முடிய வரைக்கும் உத்திரட்டாதியில் பேசாமல் கடன் வாங்கிட்டு ஜாலியாக இருந்துக்கலாம். கண்டிப்பாக கடன் அடைஞ்சிரும் தசாபுத்தி முடியும் போது. யாராவது வர்றாங்க உத்திரட்டாதியில் ஒரு கிரக தசை நடக்குதுன்னா கடன் வாங்கியிருப்பான், விரலுக்கேற்ற வீக்கம், அவனுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்க சொல்லணும். பெருமாள் மாதிரி கடனை வாங்கி வச்சுட்டு எப்பவுமே யார்டா வருவாங்கன்னு எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொன்னாங்க, பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை பிடுங்கினாராம் அனுமாரு. என்னன்னா குலதெய்வ சாபம். பெருமாள் கிட்ட போய் நம்ம பிரச்சனைன்னு சொல்லும்போது அனுமார் வந்து நமக்கு வந்து பிரச்சனையை தீர்ப்பாருன்னா அந்த உத்திரட்டாதி மூலம் 2மே தெய்வ குற்றம். ஓகேவா? இப்போ கர்ம நட்சத்திரத்தோட கர்ம வினைகள் தெரிஞ்சிருச்சா? இனிமேல் எந்த தசாபுத்தி நடந்தாலும் நம்ம என்ன குற்றம் செஞ்சு பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சிருமா? தீர்வு வேணும் இல்லையா? சரியா? பேசலாமா? டைம் இருக்கா? பேசிட்டே இருக்கலாம். பேசலாம், ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ வந்து சொல்லியாச்சு. இப்போ வந்து பொதுவாக இந்த நட்சத்திரங்கள்லாம் 4 பாதங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ 1ஆம் பாதத்தில் இருந்தால் என்ன குற்றம், 2ஆம் பாதத்தில் இருந்தால் என்ன வினைகள் வரும், 3ல் என்ன வரும், 4ல் என்ன வரும், 4 பாதத்துக்கும் 4 விதமான வினைகள் இருக்கு. இப்போ எந்த கிரகம் 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் லக்னம் சார்ந்த பாதிப்புகள் உண்டு, ஜாதகரை சார்ந்த பாதிப்புகள், ஜாதகருடைய குலதெய்வம், ஜாதகருடைய அப்பா, ஜாதகருடைய அதிர்ஷ்டம், ஜாதகருடைய பூர்வ புண்ணியம், கர்ம நட்சத்திரங்கள். எந்த கிரகம் அல்லது நான் சொல்ற மாதிரி எந்த ஒரு கிரகம் மேற்கண்ட கர்ம நட்சத்திரங்களில் முதல் பாதத்தில் நின்றால் லக்னம் என்ற ஜாதகர் பாதிக்கப்படுவார். அவருடைய குழந்தைகள், குலதெய்வம், பூர்வ புண்ணியம், தந்தை, தந்தை வழி சொந்தம், பிதுர்கள், பித்ருக்கள்னு வச்சுக்கோங்க. இதனால பாதிப்பு ஏற்படும். இந்த சொன்ன கர்ம நட்சத்திரத்தில் மிருகசிரசத்துலேயோ அல்லது அஸ்தத்துலேயோ அல்லது பூரட்டாதியிலையோ இல்லை ஆயிலியத்திலோ குரு நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, 1ஆம் பாதத்தில் குழந்தை பாக்கியம் தாமதப்படும். இல்லை குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு கிரகம் சொல்கிறேன். சூரியன் நிற்கிதுன்னா தலைமை பண்பு, தன்மான பிரச்சனை வரும். என்னடா நமக்கு தன்மானத்துக்கு வந்த சோதனை, நமக்கு நாமளே எது எடுத்தாலும் தன்மான பிரச்சனையை நினச்சிப்போம்.
அஸ்வினிலாம் 1ஆம் மாதத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா அடிக்கடி இந்த என் தன்மானம் போச்சுன்னு பேச்சு அவங்க இதில் வர ஆரம்பிச்சு. தன்மான சோதனை, தனக்கு ஏற்படக்கூடிய பல சோதனைகள், அதாவது தன்மான பிரச்சனை, ஈகோ, இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நல்ல ஒரு சாதுவாகவே இருந்தால் கூட அவருக்கு தன்மான சோதனை வந்துடும். இப்போ எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்கள நம்பிடலாம். சாதுவாக ஆக்டிங் பண்ணுறாங்க பாரு, நான் ரொம்ப நல்லவன், கோமே பட மாட்டேன், என்ன மாதிரி யாருமே இல்லை, சாமியும் நானும் ஒன்றுன்னு இருப்பான் பாரு, அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரக தசை நடத்துதுன்னா அவங்களுக்கு தன்மான சோதனை ஜாஸ்தி வரும். பிறரிடம் வெளிக்காட்டிக்க முடியாது, உள்ளேயே வச்சு குமுறி தன்னைத்தானே அழைத்து கொள்வார்கள். என்ன போல யாரும் இல்லை, நல்லவனம் போல இருப்பானா பரம சண்டால. அதுதான் இந்த 1ஆம் மாதத்தில் இந்த சூரியனெல்லாம் இருந்ததுன்னா நிஜமாக நடக்கும். அனலைஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிரகம் பாதம் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம், தெரியலன்றீங்க. அடுத்தது 2ஆம் மாதத்தில் எந்த கிரகம் நின்னாலும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், தாய் வழி பித்துர் கர்மா, தாய் வழி பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனை, உடல் ரீதியான நோய்க்கு, என்ன நோயினே தெரியாது, காரணமே அறிய முடியாது, மருத்துவம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதில் அஸ்வினி ஆயில்யத்திலே அனுசத்துலாம் கிரகம் 2ஆம் மாதத்தில் அமைஞ்சு சூரியனா ராகு கேதுவா அமைஞ்சிச்சுன்னா நோய்க்கு மருந்தே கிடைக்காது தசை நடக்கும்போது. இதெல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. தசை எதுவாக இருந்தாலும் தசா புத்தி வழியாக தான் கர்மா செயல்படும். பொருளாதார குற்றங்கள் ஏற்படும், பண மோசடி ஏற்படுறது, தொழில் பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை. நிறையா பேர்த்துக்கு தொழிலாளர்களே தங்க மாட்டாங்க இந்த 2ஆம் மாதத்தில். இவங்களும் நிலைய ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க, சக்கரம் கட்டிட்டு ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. மூணாம் பாதம் பிறர் இன்பத்துக்காக, பிறரோட சந்தோஷத்துக்காக இவர்கள் வாழ்க்கையை இவர்கள் விட்டு கொடுத்து வருவார்கள். சாக்ரிஃபைசிங். இவர்கள் ஆசை நிறைவேறாது. பிறருக்காகவே வாழ்கிற தியாக செம்மல்கள். திருப்தி அடையாத நிலை, எதிலும் திருப்தி அடையாத நிலை. சந்தேக குணம், தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனை, எதிரே இருக்கிறவங்கிட்ட பேசுறதுக்கு பயம், ரகசியத்தை மறைத்து வைக்க தெரியாது. எதை எடுத்தாலும் ஒரு கால்குலேட்டிவ். நான் இன்றைக்கி பேசுகிறேன், நாளைக்கு எத்தனை பேர் எனக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு வருவீங்க, உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ காசு தருவீங்க, பரிகாரம் சொன்னால் என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் போடுவீங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி. ரெண்டுமே இருக்கும். தியாகமும் இருக்கும், தனக்காக பிறரை வஞ்சகப்படுத்தி வச்சுப்பாங்க. அடுத்தது 4ஆம் மாதம் போராட்டம், தியாகம், ஏன் வாழ்கிறேன், எதுக்கு வாழ்கிறேன்ற கேள்வி, அறியாமை, எளிதில் உணர்ச்சி வசப்படுதல், தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல். எந்த கிரகம் நிற்குதோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த காரகத்துவத்தில் கண்டிப்பாக ஒரு இழப்பு. குரு நிற்கிறாருன்னா புத்திர சோகம், சுக்கிரன் நிற்கிறதுனா பொருளாதார இழப்பு, மனைவினால் சந்தோஷம் இல்லை, சந்திரன் நிற்கிறதுனா தாயாரால் சந்தோஷம் இல்லை,
சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் ஓரிடத்தில் இருக்க முடியாது, வேறு ஊரில் தான் வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அடிக்கடி ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது, தன்னைத்தானே துன்புறுத்திக்குவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு தன் சுயத்தை இழந்துருவாங்க. இதெல்லாம் 4 பாதத்துக்குரிய குணங்கள். எந்த கிரகம் நின்னாலும் பொதுவானது. ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்ன கிரகங்களோட காரகத்துவத்தை ஆட் பண்ணிக்கோ. சரி, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லணும் இல்லையா? பரிகாரத்துக்கு வந்துடலாம். இது பெரிய சப்ஜெக்டு, எனக்கு நான் ப்ரிப்பரேஷனே இல்லை, டக்குன்னு யாரெல்லாம் பேச சொல்லிட்டாங்க, பேசியாச்சு. ஓகே, நான் நிறையா விஷயம் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு தீர்வு இப்போ கர்ம நட்சத்திர கோவில்கள்னு சிலது இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்களுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பரிகாரம் போட்டுக்கோங்க. முதல்ல வந்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரம், இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாவோ, லக்னம் அமைஞ்சிருந்தாவோ, தசாபுத்தி நடந்தாவோ, முதல்ல வந்து மானசீகமாக நம்ம முன்னோர்கள்கிட்ட அல்லது நம்ம முன்ஜென்ம விஷயங்கள் நினச்சி முதல்ல நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான். நாம் செஞ்ச தப்புக்கும், நம்ம செய்த தவறுகளுக்காக, நாம் செய்த கர்ம வினைக்காக, ஏதோ ஒரு ஜென்மத்தில் அல்லது ஏதோ ஒரு முன்னோர்கள் செய்த கர்ம வினையின் பயனாக இந்த பிறப்பில் இந்த ஊழ்வினையை நாம் சந்திக்கிறோம், இந்த ஊழ்வினையை அனுபவிக்கிறோம். அதனால் இந்த ஊழ்வினை என்னோடு முடியட்டும்னு ஃபஸ்ட்டு மானசீகமாக பிரபஞ்சத்துக்கிட்ட, குலதெய்வத்திட்ட எல்லாமே மானசீக மன்னிப்பு கேட்குறதா ஃபஸ்ட்டு. இந்த பிறப்பில் இதெல்லாம் கழிச்சிட, அதுக்கு ஒரு நன்றி அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு. 2வது பரிகாரம், எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு விஷயத்தில் மறைஞ்சிரும். அன்னதானம் அப்படிங்கிறது மறைஞ்சிரும். சரிங்களா? இந்த அன்னதானத்துக்கே ஒரு கதை இருக்குது. முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்க முடியாது. யாருக்காவது இந்த கதை தெரியுமா? தெரியுமா? அது ஆக்சுவலி பூசணிக்காய் இல்லை, அது ஆக்சுவலி அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க. பரங்கிக்காய் தெரியுமா? அந்த பரங்கிக்காய் என்ன நட்சத்திரத்துக்குரியது? பரங்கிக்காய் வந்து மகம் நட்சத்திரத்துக்குரியது. மகம் நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க? வெரி குட், கர்ம நட்சத்திரம். காலபுருஷ தத்துவத்தின் கர்ம நட்சத்திரம், 10வது நட்சத்திரம். சரிங்களா? மகத்துக்கு தானியமே என்ன சொல்கிறோம்? அரிசி, பச்சரிசி. சோறு போட்டால் சொர்க்கம், சோறு தின்னவன் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கிறதா. முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்க முடியாது. இது என்ன கதைன்னா, ஒரு அரசன் தன் தோட்டத்தில் பரங்கிக்காய் செடி போட்டு வளர்த்திட்டு இருந்திருக்கான். சிம்பிளாக சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய சொன்னால் லேட் ஆகும். அப்போது ஒரு நாள் கூப்பிட்டு விருந்து போடுறான். நல்லா டேஸ்ட்டாக அந்த விருந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குடியானவனோட மனைவி அந்த விருந்துக்கு வர முடியல. அப்போ அந்த குடியானவன் வந்து விருந்து சாப்பிட்டு வந்து என்ன பிரமாதம், அந்த விருந்தை பற்றி நிறைய அப்படியே சொல்கிறான். நம்ம ஆளுகளுக்கு சொல்ல வேணும் சாப்பாட்டு சொல்கிறதுன்னு சாகித்து சொல்லும்போது, இந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃப்னா எப்போவே பிரச்சனை, நீ மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு அந்த இது அனுபவிக்க கொடுக்கலைன்னு சொல்லி டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒய்ஃப் கேட்டுட்டாங்க, அவங்களும் கர்ப்பிணியாக இருக்காங்க. அப்போ கர்ப்பிணி பெண்ணுக்கு நம்ம தரணும் இல்லையா, போய் அரசனோட அவையில் இருக்கிற அந்த தோட்டத்தில் இருக்கிற பரங்கிக்காயை திருடிட்டு வந்துடுறாரு. திருடிட்டு வரும்போது ஒருத்தர் பார்த்துட்றாரு, ஆனால் சொல்ல மாட்டாருன்னு நினச்சிட்டு இவர் வந்துட்டார். அவர் போய் அரசன்கிட்ட சொன்னோடனே அரசன் கூப்பிட்டு தண்டனை ஆரம்பிச்சிடுறாரு. அப்போது இப்போ தான் நம்ம சினிமா டைலாக் மாதிரி நம்ம சத்யராஜ் சொல்லுவார் இல்லையா, என்ன படம் அது, அமைதிப்படையில், ஒரு சண்டையை மறக்க இன்னொரு சண்டையை மூட்டினா இன்னொரு சண்டை மறந்துடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரசன் தண்டனை அறிவிச்சிட்டாரு. இவர் அரசாங்கத்திலிருந்து அதிகாரிகள் போய் கைது பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணா, சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து போடுறேன்னு சொல்லி சாப்பாடாக்கி அந்த பரங்கிக்காயை அதில் போட்டு சாப்பாடு செஞ்சுட்டான். எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ சாப்பிட்டனால தண்டனைக்கு ஆளாவானா இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் மட்டும் சாப்பிடல ஊரே சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அரசவையில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டாங்க. இப்போ அரசர் யாருக்கு தண்டனை தருவார்?
அப்போ ஒரே பரங்கிக்காயை திருடிட்டு போய் விருந்து போட்டவர் அவர், சாப்பிட்டது ஊரெல்லாம். தண்டனை யாருக்கு கிடைக்கும்? அரசன் மன்னிச்சு விட்டுட்டான். அந்த பரங்கிக்காயை சாப்பாடு போட்டு மறைச்சிட்டார் அவர். அதுதான் பூசணிக்காயை சாப்பாட்டில் மறைக்க முடியாதுங்க. சாப்பாடு போட்டால் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் அவர் பண்ணிட்டார். ஆனால் அரசன் நாம் அவன் ஊருக்கெல்லாம் விருந்து போட்டுட்டான், நல்லது தான் செஞ்சுருக்கான், ஒரு சின்ன திருட்டு செயலுக்காக தண்டனை கொடுத்தா ஊர் மக்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தண்டனையை விலக்கு வாங்கிக்கிறாரு. இதுதான் அந்த கதை, பரங்கிக்காயும் மகம். அப்போது எந்த ஊழ்வினையும் எந்த ஒரு இதுன்னு சோத்தை போட்டு மறைச்சிடலாங்கிறது தான் அன்னதானம். அதில் முக்கியமான விஷயம் பச்சரிசியும் பரங்கிக்காயும் தான் கர்ம வினை தோஷத்தை போக்கக்கூடியது. ஓகேவா? எல்லாம் பசுமாட்டுக்கு போய் அகத்திக்கீரையை கொடுத்துட்ருப்பீங்க அமாவாசைக்கு, பரங்கிக்காய் கொடுங்க. முன்னோர் செய்த சாபம், நாம் செய்த சாபம், அடுத்த பிறவியில் செய்யக்கூடிய சாபத்துக்கு கூட நிவர்த்தி. பச்சரிசி வெல்லம் கொடுங்க. பச்சரிசி வெல்லம் கொடுத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு எப்போல்லாம் நீங்கள் பச்சரிசி வெல்லம் கொடுக்குறீங்களோ உங்களோட கர்ம வினை மைனஸ் ஆகுது. அதை விட பச்சரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து எறும்புகளுக்கு போடுங்க. கர்ம வினை தீர்க்கக்கூடிய ஒரே ஜீவன். ஏன்னா சேமிப்பு உலக எந்த ஜீவன் கிட்ட இருக்கு? எறும்புக்கு தான் முக்காலத்துக்கும் தேவையான விஷயங்களை சேமிக்கும் குணம் உண்டு. சிறு உணவு, இத்தினோண்டு உணவு இருந்தால் கூட அதுக்கு போதுன்ற மனம் இருக்கும். எறும்புக்கு பச்சரிசியும் சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை கலந்து அல்லது வெல்லம் கலந்து போடும்போது நம்மளோட கர்ம வினை தோஷம் நிவர்த்தி ஆகுது. இந்த கர்ம நட்சத்திரமாக இருக்கட்டும், என்ன தோஷமாக இருந்தாலும் அதுதான். எந்த கோவில் அன்னதானம் நடந்தாலும் பரங்கிக்காய் இல்லாமல் அன்னதானம் சாம்பார் இருக்குமா? ஏன்னு கேட்டிருக்கீங்களா? சோத்துக்கு லைனில் நின்று சாப்பிட்றதே பெருசு. இதில் வேறு நீங்கள் ஏன் முருங்கைக்காய் போட்டீங்க, ஏன் பரங்கிக்காய் போட்டீங்கன்னு கேள்வி வேறு. என்ன திருஷ்டி தோஷம் வந்தாலும் என்ன பண்ணுறா? பூசணிக்காய் சுத்துறமா? அதான் அந்த பூசணிங்கிறது பூசம். பூசம் என்பது முழுமையானது. பூசம்தான் போகுது இன்னைக்கு. அப்போது இந்த 3 விஷயங்கள் அன்னதானத்தில் பிரதானமாக பண்ணுறது நம்ம செல்ஃபாக பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். இது எறும்புகளுக்கு எறும்பு புற்றுக்கு தான் போடணும். நீங்கள் போய் பாம்பு புற்றுக்கு போடக்கூடாது. எறும்பு புற்று, கரையான் புற்றில் தான் இந்த பச்சரிசியை போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மாத பிறப்பு. இந்த தோஷம்லாம் கர்மா அப்படின்னா என்ன? கர்மாங்கிறது என்ன? செயல். ஓகே, நம்ம ஜாதக ரீதியாக கர்மாங்கிறது என்ன? கர்மானா என்ன? இவ்வளோ நேரம் எடுத்தேன், காலையிலேருந்து சொல்லிட்டேன். பிறவித்தொடர். கர்மா என்பது பிறவித்தொடர். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். தாத்தா செஞ்சது, அப்பா செஞ்சது, நான் செய்யறது, அடுத்தது என் புள்ள செய்வோம். இந்த பிறவி தொடரை போக்கக்கூடியது என்னங்க? நம்ம என்ன சொல்றோம்? தாத்தா அப்பாக்கெல்லாம் என்ன செய்யறோம்? முன்னோர்களுக்கு என்ன செய்யறோம்? தர்ப்பணம். சூப்பர். பிதுர் தர்ப்பணம் தான் கர்ம வினையை போக்கக்கூடியது. அப்போ மாத பிறப்பு, முதல் தேதி, வருட பிறப்பு, வருடத்தின் முதல் நாள், தமிழ் மாதத்தின் முதல் நாள். நோட் பண்ணிக்கோங்க எல்லாம். அடுத்தது ஏப்ரல் 1ஆம் தேதி பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. தமிழ் மாதத்தின் முதல் தேதி, தமிழ் வருடத்தின் முதல் தேதி. முறையான பிதுர் தர்ப்பணம் செய்யணும். பண்ண முடியல, அன்னதானம் பண்ணுங்க. அப்படியெல்லாம் என்னால் நிறையா பேர்த்துக்கு அன்னதானம் பண்ண முடியலனா, ஒரு பிடி பச்சரிசி மாவு பெரிய விஷயமா? ஒரு பச்சரிசி வெல்லம் பெரிய விஷயமா? மாட்டுக்கு கொடுக்கறது, வாழைப்பழம் கொடுக்கலாம், கீரைகள் கொடுக்கலாம், மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் கொடுக்கலாம். ஆனால் பச்சரிசி மாவு ரொம்ப முக்கியம். அதில் பச்சரிசியில் சாதம் பொங்கி அதை நம்ம தர்ப்பணம் பண்ணினாதான் உண்மையான பிதிர்தோஷமே நிவர்த்தி. மாவில் செய்கிறது இப்போல்லாம் நிறைய இடத்துல பிதிர் தர்ப்பணம்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவோ ஒன்று 3 உருண்டையை பிடிச்சி
கரைச்சி விட்டால் வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு மாதம் முதல் தேதி, அடுத்தது அமாவாசை. அமாவாசை தர்ப்பணம். தர்ப்பணம் தர முடியலன்னா அமாவாசை அன்னைக்கு அன்னதானம். நம்மளால் பண்ண முடியலன்னா எல்லா கோயிலையும் அன்னதானம் போடுறாங்க, பரங்கிக்காய் வாங்கி கொடுத்துருங்க. இல்லைன்னா எல்லாத்துக்கும் தான் நட்சத்திர உணவுகள் தெரியும் இல்லையா, அந்தந்த நட்சத்திரத்த உணவை தானமாக கொடுங்க. வியாதிபாத நாமயோகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாமயோகத்தில் வியாதிபாத நாமயோகம் எதுக்கு சிறப்பு? தர்ப்பணத்துக்கு. அந்த நாமயோகத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, எந்த நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் என்ன பண்ணாலும் எத்தனை ஜென்மம் நீங்கள் வந்து முன்னோர் தர்ப்பணம் செய்யலினாலும் ஒரு வியாதிபாத நாமயோகம், அதுலேயும் மகா வியாதிபாதம் வரும். இப்போ தான் முடிஞ்சுது, டிசம்பர் அந்த டைமில் வரும். மகா வியாதிபாதத்தில் தர்ப்பணம் பண்ணி அன்னதானம் பண்ணால் மிகவும் சிறப்பு. அடுத்தது வைத்திருதி நாமயோகம். ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்களுக்கு நாமயோகங்கள் தெரிஞ்சிருக்கணும், 15 திதிகளும் தெரிஞ்சிருக்கணும், 27 நட்சத்திரம் பாதங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். எந்த பாதம் எங்கள் மிருகசீரிஷனோடனே மிதுனத்தில் இருக்கிற மிருகசீரிஷத்துக்கு கர்ம நட்சத்திரமானு கேட்கக்கூடாது. ரிஷபத்தில் இருக்கிற மிருகசீரிஷம் தான் கர்ம நட்சத்திரம். அப்போ வைத்திருதி நாமயோகம். அடுத்தது விஷ்கம்ப நாமயோகம். பஞ்சமி, சஷ்டி, அஷ்டமி, நவமி, தசமி, இந்த திதிகளில் தர்ப்பணம் அன்னதானம். ஏன் இந்த திதி மட்டும்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த திதியில் மட்டும் கொடுக்குறோம்? வேறு எத்தனை திதி இருக்கு? நாம் பிறந்த எத்தனையோ திதி இருக்குல்ல, ஏதோ ஒரு திதிக்கு சொல்லுங்க. கர்ம வினைன்னு சொல்லியாச்சு, சொல்லுங்க. அஷ்டமி தேதியில் பிறந்தவங்க யார் இருக்காங்க சொல்லுங்க. இந்த திதியில் பிறந்தவங்களாம் யார்? பஞ்சமி. ஏன் அப்படின்னா சஷ்டியில் என்ன நடக்குதுங்க? சூரசம்ஹாரம், சூரனே சம்ஹாரம் பண்ணுறாங்க. ஒரு உயிர் வதைப்படுதா, தர்ப்பணம் பண்ணணுமாப்பா. அங்கே தசமியில் யார் பிறந்தாங்க? தசரதன். அவருக்கு என்னாச்சு? பிதிர் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு பையன் இருந்தானா பக்கத்தில்? நவமி ராமர் யாரை என்ன பண்ணார்? வதம் பண்ணாரா? அஷ்டமி வதம் பண்ணாரா? அப்போது இந்த திதிகள் கொடுக்கப்படும் தர்ப்பணங்கள் அந்த கடவுளுக்கே நம்ம கொடுக்குற தர்ப்பணம். கடவுள் இருந்தால் மனிதனாக நம்ம பிறப்பெடுத்திருப்போம். அந்த ஜென்மாக்கள் மூலமாக தான் நமக்கு கர்மவினை. புரியுதா? சும்மா பரிகாரம்னு எப்போ வேணால் பண்ணிடக்கூடாது. எப்போ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? தமிழ் மாத முதல் தேதி, வருடத்தின் முதல் தேதி வியாதிபாத நாமயோகம், வைத்திருதி நாமயோகம், விஸ்கம்ப நாமயோகம், அமாவாசை, பஞ்சமி, சஷ்டி, அஷ்டமி, நவமி, தசமி திதிகள். யாருக்கெல்லாம் கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் திசை நடத்துதோ அல்லது கர்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அல்லது லக்னமோ லக்னாதிபதியோ இருக்கோ, இந்த திதிகளில் நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க, பிதிர் தர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வித செல்வ வளமும் கிடைக்கும், பிதிர்தோஷம் நிவர்த்தி ஆகும், சுபங்கள் உண்டாகும். சரியா? அதே மாதிரி ஆலய வழிபாடு அப்படின்னு இருக்குது. நிறைய கோவில்கள் இருக்குது. கர்ம நட்சத்திரங்களுக்கு ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது. அதுக்குன்னே நான் 5 நாள் கிளாஸ் போடலாம். அந்த லெவலுக்கு நான் கோயில்கள் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு பாதத்துக்கும் 10 கோயில் இருக்குது. எப்போ போகணும் நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு 14 நட்சத்திரத்துக்கும் 14 கோவில் மட்டும் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க.
அஸ்வினி. காஞ்சிபுரம் சித்ரகுப்தர். மிருகசிருஷம். குன்றக்குடி முருகன். திருவாதிரை ஸ்ரீரங்கம் கருடாழ்வார். ஆயில்யம் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான், திருநெல்வேலிக்கு பக்கத்தில். நவ திருப்பதியில் ஒன்று, ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான். பூர நட்சத்திரம் காட்டு வீர ஆஞ்சநேயர், கிருஷ்ணகிரி. அஸ்தம் கல்யாண ரங்கநாத பெருமாள், திருநகரி. திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள், அஸ்தம். சித்திரை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், உலகளந்த பெருமாள். அனுசம் திருப்பாம்புரம் பாம்புரநாதர். மூலம் திருக்கானூர் சவுந்தரநாயகி அம்மன். திருக்கானூர் சவுந்தரநாயகி அம்மன். பூராடம் திருப்புணவாசல் விருத்தகிரீஸ்வரர். பூராடம் திருப்புணவாசல் விருத்தகிரீஸ்வரர். உத்ராடம் பாபநாச சிவன். அவிட்டம் திருக்காளிமேடு சத்யகிரீஸ்வரர். விருத்தி நாமயோகத்துக்கு யோகியா வரவர், திருக்காளிமேடு சத்யகிரீஸ்வரர். பூரட்டாதி சேரன்மாதேவி பக்தவச்சல பெருமாள். இந்த பக்தவச்சல பெருமாள் கோவிலில் தான் வியாதிபாத நாமயோகத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோவிலையே கோவில் ஆலயத்தின் மூலமாகவே செய்கிறாங்க, சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அப்போ உங்களுக்கு பூரட்டாதியில் ஒரு கிரகம் குருவோ சுக்கிரனோ இல்லை புதனோ சனியோ இருந்தால் லாங் டைம் தசாபுத்தி நடக்கும். அப்போ அங்கே ஒவ்வொரு வியாதி பாதத்துக்கும் அங்கே போய் பூரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்து வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா கர்ம வினை குறையும். அடுத்தது உத்திரட்டாதி ராமேஸ்வர ராமநாத சுவாமி. ஓகே, இப்போ பரிகாரங்கள் வந்துட்டு அன்னதானம் சொல்லியாச்சு, எப்பப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு, கோவில்கள் சொல்லியாச்சு. இதை எல்லாத்த விட எளிய பரிகாரம், என்ன நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கிதோ அந்த கிரகத்துக்குரிய மரங்கள் அந்த நட்சத்திரக்குரிய மரங்களை அந்த நட்சத்திர நாட்களில்
நட்டு வளர்த்துட்டு வரதான் பெரிய பரிகாரம். ஏன்னா முக்கியமாக கர்மதோஷ நிவர்த்தியே விருட்சத்தில் தான் இருக்குது. விருட்சங்களை நட்டு வளர்த்து வர வர நம்ம வாழ்க்கை விருத்தி பெறும். மரங்களை நடுறதான் ரொம்ப. இதில் பார்த்தீங்கன்னா மிருகசீர்ஷம், பூரம், அதே மாதிரி ஆயில்யம், அஸ்தம், அனுசம், பூரட்டாதியெல்லாம் மரங்களை வெட்டின சாபம் உண்டு. அதனால் எல்லா கர்ம நட்சத்திரத்துக்கும் எளிய பரிகாரம் மரங்களை நட்டு வளர்த்து வருதல். அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய விருட்சங்கள், அந்தந்த கிரகத்துக்குரிய விருட்சங்களில் அந்தந்த நாட்களில் நட்டு வளர்த்துட்டு வரணும். பராமரிப்பு பண்ண பண்ண நம்மளோட வாழ்க்கை விருத்தி அடையும். இல்லை எல்லாம் ஹைலைட்டு, அந்த நட்சத்திரம் என்ன பாதமோ அதில் தான் போகணும். அந்த பாதம் வரல, என்னால் போக முடியலன்னா அந்த நட்சத்திரத்துடைய ஹோரை, நட்சத்திர அதிபதி இருக்கும் இல்லையா, இப்போ அஸ்வினிக்குன்னா என்ன ஹோரை எடுப்பீங்க? யமகண்ட வேலை. திருவாதிரைனா ராகு வேலை. ராகு காலத்தில் கடைசி 12 நிமிஷம் எந்த பரிகாரம் பண்ணாலும் சுபிச்சம். யமகண்டத்தில் முதல் 15 நிமிடங்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் சுபிச்சம். அதை மாதிரி இப்போ மிருகசீர்ஷனா செவ்வாகோரை, பூரம்னா சுக்கிரஹோரை, அனுஷம்னா சனிஹோரை. புரியுதுங்களா? எந்த பரிகாரம் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கிரகங்களுக்குரிய ஹோரைகளை பயன்படுத்தும் போது இன்னும் வெற்றி பெறுவோம். எப்பவுமே என்னோட கிளைண்ட்ஸுக்கு கொடுக்கறது, ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறது எல்லாமே நீங்கள் எந்த ஆலயத்துக்கு என்ன பரிகாரம் போனாலும் அந்த நாளில் ஸ்பெசிஃபிக்காக அந்த நாளுக்குரிய ஹோரையில் பண்ணுங்கள், அந்த கிரகத்துக்குரிய ஹோரையில் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அதுதான் 100% நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஜென்ரலாக ஒரு கர்ம நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாம் முன் பிறவியில் செய்த கர்ம வினைகள் மற்றும் நம் முன்னோர்கள் நம்மளுடைய வழியாக வந்த தாய் வழி, தந்தை வழி, பித்ருவழி சொந்தங்கள் செய்த அனைத்து கர்ம வினைகளுக்கும் ஏற்பதா இப்போ இந்த பிறப்பெடுத்து அந்த கர்ம வினையை கழிக்க தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த நட்சத்திரங்களில் அந்த கிரகங்கள் நின்று திசை நடத்தும் போது நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அல்லது நன்மையே இருந்தாலும், இந்த புஷ்கரத்தில் இருந்தால் நன்மையாக இருக்கும் எல்லாமே சொல்லுவோம், இருந்தாலுமே இந்த குற்றங்கள் நேர்ந்திருக்கும், நமக்கே தெரியாமல் இருக்கும். இப்போ தன்மான பிரச்சனைன்னு யாராவது வெளியில் சொல்லுமா? ஒன்றாவது தன்மான பிரச்சனை. பொருளாதார குற்றம், யார்கிட்டையாவது பணம் வாங்கிட்டு நம்ம கொடுக்காம இருப்போம், அதை வெளியில் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்ம வீட்டு பெண்களை துன்புறுத்தோம், வெளியில் சொல்லுமா? இதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம நல்லா நடக்கலைன்னு மைனர் மாதிரி வெளியில் சுற்றுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு நாமே தெரியும். கர்மவினைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியங்கள். இந்த ரகசியங்களை தீர்க்கணும்னா நம்ம இந்த பரிகாரங்கள் பண்ணணும். உணவு தானமே பிரதானம். அன்னதானம் 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 தான். மரங்களை நட்டு வளர்க்குறது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வ ஆசிகள், முன்னோர் ஆசி வேணும். தெய்வத்துக்கு நேர்த்தி கடன் வச்சுக்காதீங்க, அப்படியே வச்சுட்டாலும் நேர்த்தி கடனை செலுத்திடுங்க. ஸோ கர்ம வினைகளை பற்றி பேச வாய்ப்பளித்த எமது பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கங்கள். இதுவரை என் உரையை கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். அனைவருக்கும் அனைத்து கர்மதோஷங்களும் நீங்கி பிரபஞ்ச ஆசியால் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். என் ஃபோன் நம்பர் 6374414928. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக சிறப்பான கருத்துரை வழங்கிய திரு தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.